என்ன சித்தப்பு, சீஃப் மினிஸ்டர் பார்க்க சொன்ன பாத்தீங்களா? அவர் என்னை சந்திக்கவே விரும்பல. அது மட்டும் இல்லப்பா, நீ அரெஸ்ட் ஆனது உன்னை மந்திரி பதவியிலேருந்து விளக்குனாரு. இப்ப கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்லண்ணே. உங்கள் மேலே உள்ள பழைய கேஸ்லாம் கிளறி விசாரிக்கணும்னு சொல்லி வாய் மூலமாக உத்தரவு போட்டிருக்காங்கண்ணே. ஓ, கிளறாரா? கிளறட்டும். அன்னைக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ பத்தாம என்கிட்ட வந்து கெஞ்சினாரு. நான் சம்மதிச்சேன். அதனால இவர் சிஎம் ஆனாரு. இப்ப அந்த பழசியெல்லாம் மறந்துட்டாரோ? அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அவங்க வசதிக்கு பேசிக்கிறதுப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க இடைத்தேர்தலில் 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. கட்சியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம உதவி அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று, நீ இந்த சீஃப் மினிஸ்டர் ஆகுறதுக்கு காய நகர்த்தினி இல்லை, அதில் தான்ப்பா அவங்க கடுப்பாயிட்டாங்க. உங்கள் சூழ்நிலையை அவர் சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறாருண்ணே. ஏன்னா நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. நீங்கள் என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்கு அத்தனை எம்எல்ஏவும் உங்களை வரவேற்க காத்துட்ருப்போம். நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் வெளியில வரத்தான் போறேன். வந்து நான் யாருன்னு காட்டத்தான் போறேன். சித்தப்பு, நான் வெளியில வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அது நடக்கணும்னா சட்ட ஒழுங்கு சீர்குலையணும். அத காரணம் காட்டி மத்திய அரசு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். இது நடக்கணும்னா அமைதியா இருக்கிற இந்த பூமி கலவர பூமியா வெடிக்கணும். அது நடக்கணும்னா திரும்பன பக்கமல்ல குண்டு வெடிக்கணும். ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டு இருக்கிறேன். சரி, மற்றதுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் நாளைக்கு காலைல பார்த்து பேசிக்கலாம். ஓகே, ரைட். ரோஹிணி, காஃபி விடுமா? டேய் மீரா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இல்லப்பா, வீட்ல சும்மா இருக்குமேனு புதுசா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். மீரா, இப்போதானே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கிற. Why don't you give yourself some rest? மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமே. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊருக்கு வந்து 4 நாள் தானே ஆச்சுன்னு என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்ல இருந்தா இவ பாட்டுக்கு ஃப்ரெண்டு வீடு கம்ப்யூட்டர் கிளாஸ்னு ஊரை சுத்திட்டு உட்கார்ந்திருக்கா. இனிமே எங்கேயும் போக கூடாதுன்னு நீங்க கண்டிஷன் பண்ணுங்க. ஐயோ, அப்ப என்னோட கோர்ஸ்? ஆமா, கோர்ஸா, பெரிய கோர்ஸ். அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட வந்து சமையலை கத்துக்க. அப்பதான் கல்யாணத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்னப்பா, நான் இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நான் இன்னும் பிஜி பண்ணணும், அதுலயே டாக்டரேட் பண்ணணும். இப்பவே அம்மாவை கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ பாதி கிழவி ஆயிடுவ. உனக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். அப்ப என்னப்பா இதெல்லாம்? அம்மா பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டே இருக்காங்க. நீங்க என்னமோ எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் எப்படிமா என் பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்ல முடியும்? ஐயோ டாடி, நான் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லல. இப்போதைக்கு எனக்கு வேணாம் தான் சொல்றேன். சரி சரி,
இப்ப யார் சொன்னாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா இல்ல. ஓகே? அதுதான் டாட். என்ன அது? அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. நான் சொல்றதுதான் நடக்கும். ஓகே ஓகே, ஒரு மாசம் கழிச்சே பேசிக்கலாமே. டாட், என்ன சிரிப்பீங்க? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? அச்சோ. ரோஹிணி, என்ன சின்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு? இத பாரு, இனிமே இதை பத்தி ஆர்குமெண்டே பண்ணாத. சரி, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். பைடா. பை டாட். உன் அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை குட்டிச்சவராக்கி வச்சிருக்காரு. நான் பைத்தியக்காரி, நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலி. இந்த வீட்ல நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்கணும். டேய் மச்சான், நம்பர் புடிச்சடா. இந்த நம்பர் தானே வீட் நம்பர். டேய் மச்சி, நான் அந்த பொண்ணோட செல் நம்பர் கேட்டேன்டா. நீ வீட் நம்பர் தான் கொடுத்துற. செல் நம்பர்லாம் கிடைக்கலடா. இந்த நம்பர் தான் கிடைச்சது. இதை வாங்குறதுக்குள்ள நொந்து நூலாயிட்டேன். மகனே, இதை வச்சு அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். வேடிக்கை பாரு, போடு. ஏண்டி போன் அடிக்குதே, உன் காது கேட்கலையா? எழுதிட்டு இருக்கல, கண்ணு தெரியலையாமா உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசிக்கிட்டே இரு. ஹலோ, ஹலோ ஹலோ, போனை பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? யாருங்க நீங்க? ஏப்பா, எவ்வளவு நேரமா பேசாம இருப்பீங்க? இப்ப பேச போறீங்களா இல்லையா? ஹலோ, யாருங்க நீங்க? அம்மா நல்லா மாட்டி விட்டுடா. யோ, இது கமிஷனர் வீடு. பேச போறீங்களா இல்லையா? அம்மா, யாருங்க நீங்க? எவ்வளவு நேரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேச போறீங்களா இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? அம்மா, சிக்னல் ப்ராப்ளம்ங்கிறதுனால சரியா பேச முடியலங்கம்மா. என்ன சிக்னல் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு? அம்மா, நாங்க வந்து சொல்லுப்பா. அம்மா, இந்த எப்பம்லாம் இருக்கலாமா, இந்த ஓஓ எப்பம் வந்து நாங்க பேசுறோம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம் கேக்குறாங்கடா மூதேவி. இந்த நிகழ்ச்சியோட பேருங்கம்மா பதில சொல்லு பட்டு புடவே அள்ளு. என்னங்க? அதாம்மா, பதில சொல்லு பட்டு புடவே அள்ளு. சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நீங்க செய்யற பெரிய உதவியே எதுவும் பண்ணாம இருக்கிறதாம்மா. நாங்க ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு பட்டு போடுவோமா. அப்படியா? சரி, என்ன கேள்வின்னு சொல்லுங்களேன். கேக்கட்டுங்களாமா? சார், என்ன கேள்வின்னு சொல்லுங்க சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம். அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன், சவுண்ட் வருது. நான் என் பொண்ணை கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? என்னங்கம்மா, பொண்ணா? ஏய் மீரா, என்ன? வாடி, வா போமா. ஏய் வாடினா, சீக்கிரம் வா. என்னவா? ஏய், ஓஹோ எஃப்எம்ல இருந்து பேசுறாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். ஏய் வாடிங்கறல்ல, பேசுடி. பட்டு புடவடி, சரியான பதில் சொல்லு. பட்டு புடவை. ஓசில பட்டு புடவை தரணும்னு எப்படி அழைது பாரு. ஹலோ. ஹலோ, கேள்வியை கேட்கட்டுங்களா? கேளுங்க. சிம்பிள் கொஸ்டின் தாம்மா, பட் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கும். அம்மா என்று அழைக்கும் பால் தரும், அது என்ன? ஏமா? அவங்க அம்மா கூப்பிடுறா. கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கா, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சரியான லூசா இருப்பேன் போல. என்ன கேட்டீங்க? அம்மா என்று அழைக்கும் பால் தரும், அது என்ன? பால்கார. பால்காரங்கிற பசுன்னு கூட சொல்ல தெரியாத முட்டா பைய புள்ளைய லவ் பண்றியா? வெரி குட். பால்காரன் என்பது சரியான பதில்மா. அம்மா, என்ன எஃப்எம் சொன்னா? ஓஹோ எஃப்எம்மா? ஐயோ, இது ஓஹோ எஃப்எம் இல்ல, ஐயோ பாவம் எஃப்எம். கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கா, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னா வெரி குட்னு கத்துறா.
சரியான லூசா இருப்பான் போல. ஹலோ மேடம். ஏன் சார் ஏன் இப்படி கத்துறீங்க? இல்லைங்க மேடம், நீங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஆக்சுவலா பசுன்னு நீங்க ஒரு சரியான பதில சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். பால்காரனா அதை விட ஒரு சரியான பதில சொல்லிட்டீங்க மேடம். மிக அருமையாவும் அற்புதமான ஒரு பதில சொல்லிருக்கீங்க. அதனால இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் மேடம் இன்னொரு விசேஷம், எப்பவுமே நாங்க ஒரு 5 பட்டு போட்டு தான் மேடம் தருவோம். உங்களுக்காக எவ்வளவு சொல்றது, 10 பட்டு போட்டு தந்துடுறேன் மேடம். மேடம் அதுக்கு நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணணும். உங்களோட போன் நம்பர் மட்டும் சொல்ல முடியுமா மேடம்? உங்களுக்கு எதுக்கு என் ஃபோன் நம்பர்? மேடம் நாங்க அனுப்புற பட்டு புடவை உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா சார்லயே நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் உங்க மொபைல் நம்பர் கேக்குறோம். சொல்லுங்க மேடம். சரிங்க, எங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சுதானே ஃபோன் பண்ணிருக்கீங்க. மேடம் இது லேண்ட்லைன் நம்பர் மேடம். அது கூடவா தெரியாம ஃபோன் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. இதுல எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது மேடம். அதனால மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேடம். சரி நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 99 405 என்ன மேடம்? 405 405 26 26 226 226 226 திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க மேடம். 99 நல்லா கேட்டுக்கோங்க சார். 99405 26 226. 26226. ஆமா சார். ஓகே மேடம், ஓகே மேடம். அப்புறம் மேடம் நீங்க செல்லுக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. எனி டைம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் மேடம். பட்டுப்படி மிஸ் பண்றாதீங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம். ஓகே தேங்க் யூ. கட் பண்றா. ஏய் பட்டுப்புடவை எப்ப தருவாங்களா? பட்டுப்புடவை தானே தோ வந்துகிட்டே இருக்கான். ஐயோ இன்னைக்குள்ள கொடுத்துருவாங்களா? இங்க உட்காந்தா நீ படிக்க விட மாட்ட. நான் ஏய் போறேன். சொல்லடி. ஏய் இன்னைக்குள்ள கொடுத்துருவாங்கல்ல? நம்பரை கரெக்டா போற அறிவாளி. ஹலோ கமிஷனர் பொண்ணா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் யாரா இருக்கட்டும், என் லைசன்ஸை கொடுக்குறியா இல்லையா? ஹலோ ஹலோ, என்ன பேச்சே காணோம்? ஹலோ உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? எப்படியே கிடைச்சது. என் லைசன்ஸ் கொடுப்பியா இல்லையா? டேய் உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? இது காவா? ஏய் மரியாதையா பேசுடி. இதுக்கு மேல ஏதாவது பேசுன இந்த மரியாதை இருக்காது. சொல்லு, உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? மரியாதை பத்தி நீ பேசுறியா? பட்டு புறன்னு சொன்ன உடனே அப்படி இழிச்சிட்டு உன் செல் நம்பர் கொடுக்குறியே, உனக்கெல்லாம் எதுக்கடி மரியாதை? ஏண்டி இப்படி பட்டு புறன்னு அலையறீங்க? நீ என்ன பஞ்ச பரதேசியா? கமிஷன் வீட்டு பொண்ணு தானே? ஏய் பார், உனக்கு நான் கடைசியா சொல்றேன், ஒழுங்கா என் லைசன்ஸ் கொடுக்குறியா இல்லையா? அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் யாருன்னு தெரிஞ்சும் என்ன நீ மிரட்டுறியா? இங்க பார், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால உன்னோட லைசன்ஸ கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஹலோ ஹலோ. என்ன போனை கட் பண்ணிட்டாடா. இப்போ என்ன லைசன்ஸ் கொடுப்பாலா கொடுக்க மாட்டலாமா? கொடுக்க மாட்டாலாம். தெனாவட்டா சிரிக்கிறா. இது பாரு, பெரிய எடுத்த பொண்ணு, கமிஷனர் வேற, பார்த்துரு. நான் பார்த்து போறா. டேய்
தண்ணி